இந்த கிளைமேட்ட பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சம்மர் டைம்ல அப்பப்போ வானம் இருட்டுறதும் என்னமோ அதிசயமா தான் இருக்கு. 2 வாரமா இந்த பாண்டிச்சேரியில பவர் கட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இந்த 2 டேஸா ரொம்ப மோசம். இது நான் போன வாரம் பீச்சுக்கு போனது. அத நான் இப்பதான் அப்லோட் பண்றேன். ஒரு 2 மணிக்கா போனோம். போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே நல்லா இருட்டிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. நல்லா காத்தடிச்சுது. கொஞ்ச நேரம் மனசு அப்படியே பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு வரலாமே. வீட்ல அனத்தல் தாங்க முடியலன்னு கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கரண்ட் இல்லாத டைமும் சரி, கடுப்பா இருக்க டைமும் சரி, பக்கத்துல பீச்சுக்கு கிளம்புவீங்கன்னு கமெண்ட்டா சொல்லுங்க. இங்க பக்கத்துல இருக்கிறதால கிளம்பியாச்சு. நல்ல வேளை ஷோபாக்கா வீட்ல இருந்தாலும் போனேன். இல்லைன்னா வீட்லயே தான் இருந்திருப்பேன் நானு. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னுட்டு. பாப்பாக்கு மண் இருக்கணும். அவளுக்கு மண்ணை விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். மண்ணை ஆட ஆரம்பிச்சிட்டா. கால் வரைக்கும் நனைஞ்சுது. மற்றபடி குளிக்க கூடாதுன்னு சொன்னேன் நானு. நாங்க எப்பவுமே மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஓகே 3 பேரும் ஒண்ணா இருந்தாலும் சரி இந்த பீச்சுக்கு வந்துருவோம். வந்துட்டு பாப்பாவும் சரி, அவங்களுடைய பிள்ளைங்களையும் சரி கூட்டு வந்துருவாங்க. இந்த இடத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நாங்க அந்த 3 பேர் ஃப்ரெண்டா இருக்கோம் இல்லையா, அந்த நினைப்பு தான் வரும். அவ்வளோ ஒரு மெமரிஸான இடம் இது. பாப்பாவை பாருங்களேன், நான் வரமாட்டேமா, நான் தண்ணிலேயே உட்காந்துட்டு இருக்கேன், மண்ணிலேயே உட்காந்துட்டு இருக்கேன், நான் டைம் ஆயிடுச்சுமா, 5 மணி ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன். சோகமா வந்தாரு.